வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 80 தமிழ். தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பு. சென்னை கோயம்பேட்டில் பசிப்பினி போக்கும் உன்னத சேவையோடு ஏழை எளிய மாணவர்களின் கல்வி ஒளிவிளக்காகவும் திகழ்ந்து வருகிறது ஒரு தொண்டு நிறுவனம். சென்னை கோயம்பேடு ஜெய்நகர் பூங்கா அருகில் வாராகி தொண்டு மற்றும் சமூக நல அறக்கட்டளை சார்பில் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து அன்னதான சேவை மிகச் சிறப்பாக தொய்வின்றி நடத்தப்பட்டு வருகிறது. தினமும் காலையில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இந்த அறக்கட்டளையின் மூலம் விலையில்லா காலை உணவு வழங்கப்பட்டு பசிப்பினி போக்கப்பட்டு வருகிறது. இந்த மகத்தான மக்கள் நலப்பணியினை அறக்கட்டளையின் நிறுவனர் வாராகி பிரகாஷ் அவர்கள் முன்னின்று மிகச் சிறப்பான முறையில் தொடர்ந்து நடத்தி வருகிறார். அன்னதானம் மட்டுமன்றி சமூகத்தின் பின்தங்கிய பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் இலவச மாலை நேர படிப்பகம், இலவச யோகா வகுப்புகள் மற்றும் இலவச கணினி பயிற்சி வகுப்புகள் போன்ற பல்வேறு நற்பணிகளையும் இந்த அறக்கட்டளை அர்ப்பணிப்போடு வழங்கி வருகிறது. சுமார் 4 ஆண்டுகளை கடந்து ஒரு நாள் கூட தடையின்றி இந்த சமூக சேவைகள் அனைத்தும் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் நடைபெற்று வருவது இப்பகுதி மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. இதுகுறித்து வாராகி பிரகாஷ் அவர்களிடம் நமது செய்தியாளர் கேட்டபோது, அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து, அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து, அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு, உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும், நன்மை. என் பேர் வாராகி பிரகாஷ். இங்கே அரும்பாக்கத்தில் அசோகநகரில் இருக்கேன். வாராகி பீடம், வாராகி அறக்கட்டளை வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 வருஷ காலம் நான் அன்னதானம் போட்டுக்கின்னு இருக்கிறேன். அம்மாவோட அருளால் வாராகி ட்ரஸ்டால் போட்டுக்கின்னு இருக்கிறேன். இங்கே நிறைய ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க. என்கிட்ட காசு இல்லைனாலும் இப்படின்னா கடன் உடம் வாங்கியாவது இந்த இடத்துல போகிறேன். ஏன்னா 100க்கும் மேற்பட்ட மக்கள் நம்மளை நம்பி இருக்கிறாங்க. அதுக்கோசரம் இந்த இடத்துல நம்ம ஒரு 4 வருஷ காலம் அன்னதானம் போட்டுன்னு இருக்கோம். அதுக்கு உண்டான ரெக்கார்டு எல்லாமே இங்கே இருக்குது. இதை தவிர வாராகி பீடம், அது பூஜை யாகங்கள், அது ஒரு பக்கம் இருக்குது. டியூஷன், அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச டியூஷன், கம்ப்யூட்டர், யோகா இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். டீச்சர்ஸ் ஒரு 3-4 டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஈவினிங் இரவு பாடசாலை பண்ணிக்கின்னு இருக்கிறோம். நம்மளோட இதில் எல்லாமே இருக்குது. ட்ரஸ்ட்டுக்கு CSR 18G 12A இது போல் எல்லாமே பேப்பர்ஸ் பக்காவாக வச்சுக்கின்னு பண்ணிக்கின்னு இருக்கிறேன். அதே போல் இங்கே வந்து நம்மளோட நண்பர்கள் எல்லாரும் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். கல்யாண நாள், பிறந்த நாள், யாராவது நினைவு நாள்னா அவங்க வந்து அன்னதானம் போடுவாங்க. அவங்க போடும்போது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்படி தான் நான் போயின்னு இருக்கிறேன். அம்மாவோட அருளால், இந்த பிரபஞ்சத்தின் பேரருளால் இங்கே இருக்கிற மக்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டுக்கின்னு இருக்கிறோம். நாம் போல பிரபஞ்சம், இறைவன், வாராகி பீடம் அது மூலயமா நடத்தி கொண்டு இருக்கிறோம். சிறப்பாக போயின்னு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் 4 வருஷ காலம் தொடர்ந்து அன்னதானம் நடந்துக்கின்னு இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு போடுவீங்க? குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100-120 பேர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 120 பேர். ஒரு நாளைக்கு 120 பிளைட் எடுத்துன்னு வருவேன். ஒரு நாள் 100 ஆகும், ஒரு டைம் 80 ஆகும். அப்படி மாறி மாறி வரும். என் பேர் சுமதி. நான் சென்னையில் இருக்கேன். எனக்கு அப்பா இல்லை, அம்மா கண்டு தெரியாது. கூட வந்து கடையில் தம்பி விடிய விட்டுட்ட குடி நல்ல 2 பசங்க ஆசை இல்லை. பசிக்கும் போது சோறு கொடுக்க யாரும் வரல. ஆனால் ஒரு சாப்பாடு கிடச்சதுன்னா அது எங்கள் அப்பாவில் தான் முடியுது. ஆனால் டெய்லி சாப்பாடு கிடைக்குது. இங்கே நிறைய நடக்குது. சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க. பசி ஒரு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது. போட்டுக்கிற துணி இல்லாமல் எவ்வளோ பேர் அவசரப்படுறாங்க. இந்த நிறைய பேர் வராங்க. ஆனால் இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு கல்யாண வேலை, ஒரு ஷூட்டிங், ஒரு செட்டு வேலைக்கு எந்த வேலை இருந்தாலும் அவங்க சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க வேற போகிறதுல. ஆனால் இந்த ஒரு சாப்பாடு யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. டெய்லியும் 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. காலைல டிஃபன் வருது. இங்கே மதியம் எத்தனை மணிக்கெல்லாம் டிஃபன் 8 மணிக்கெல்லாம் வந்துடும் இங்கே. ஆனால் சாப்பாடு வேறு எங்கேயும் கிடைக்காது. இந்த இடத்துல தான் இந்த ஐயா தான் எல்லாமே கொடுப்பாரு, எல்லாம் செய்வார். ஒரு தீபாவளியோ, ஒரு பொங்கலோ, எந்த நாள் இருந்தாலும் ஒரு புடவையோ, ஒரு வேட் ஷர்ட் எது வந்தாலும் கொடுக்குறாரு. ஆனால் இந்த குடும்பத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி அப்பா.